நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல இந்த மாதிரி நம்ம வீட்டில் பழைய ஜுவல் பாக்ஸ்லாம் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம். அப்படி குப்பையில் போடாமல் இதையே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த பாக்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். இந்த ஃபோட்டோவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட் அந்த அட்டையில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுறலாங்க. ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ அட்டையை வந்து அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த பாக்ஸுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், அந்த ஃப்ரேமுடைய கார்னரில் மட்டும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை வந்து உள்ளே வந்து வச்சு ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதனுடைய பேக் சைடில் வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கயிறு வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒட்டி முடிச்ச பிறகு அதுக்கு மேலே ஒரு கிளாத்தோ இல்லை பேப்பரோ வச்சு நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு ஜுவல் பாக்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க.